ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் நல்ல சாஃப்டாக பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு, அப்படி இல்லைன்னா இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எந்த கப்பால் மாவு எடுத்தனோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி தளன்னு கொதித்து வரணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மாவு பிசையும் போது தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ தண்ணி தான் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும். அதனால் நீங்கள் தண்ணி சூடு பண்ணும்போது எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. நல்லா வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற போகிறேன். இந்த சூட்லேயே அந்த நெய் நல்லா உருகி வந்துடும். மாவு எல்லாம் தண்ணியை உறிஞ்சி இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்கு இடையிலே பூரணம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். அது கரைஞ்சி வர்றதுக்காக கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கரைஞ்சி வரட்டும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். தேங்காவோட ஈரப்பதம் லைட்டாக குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. லைட்டாக கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். அதை நல்லா வடிகட்டி தேங்காயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் அப்புறமா வெல்லம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி ஆற வைக்கும்போது பூரணம் நம்மளுக்கு கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். மாவு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் கையில் லைட்டாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஏதாவது தடவிட்டு மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கூட இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணியை தெளித்து விட்டு கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பூரணை வச்சு கொழுக்கட்டையை மடிக்கும்போது நிறைய விரிசல் விட்டு பூரணெல்லாம் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த சைஸில் நம்மளுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது எடுத்துகிட்டு ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா பால் கவர் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் இந்த மாவை வச்சு 3 விரலால் நல்லா தட்டி விட்டுறலாம். ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. ஓரங்கள்லாம் நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூரணம் வெந்து வரும்போது வெளியில் வர்றாப்புல இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மூடிட்டு மாவு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கத்தியை வச்சு ஓரங்களில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் உள்ள ஸ்டப்பிங் வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டையை நீங்கள் பனை ஓலை அப்படி இல்லைன்னா வாழை இலை, பூவரசம் இலை, மஞ்சள் இலை இந்த மாதிரி இலையில கூட இந்த மாதிரி செஞ்சு அப்படியே இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். அது இன்னும் வாசனையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்ல உருண்டையாக பால் மாதிரி ஒரு கொழுக்கட்டை செய்ய அதே அளவுக்கு மாவு எடுத்து கையிலேயே வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி தட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ரவுண்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் நம்மளுக்கு தேவையான அளவு பூரணத்தை வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா பால் மாதிரியான ஒரு கொழுக்கட்டையும் நம்மளுக்கு கிடச்சிரும். நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் உள்ள பூரணத்தை வச்சு கொழுக்கட்டையை பிடிச்சிக்கிற வேண்டியதான். எல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். கொழுக்கட்டை மாவு காஞ்சி போயிடக்கூடாது. அதனால் ஒவ்வொரு தடவை மாவு எடுத்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு ஈரத்துணி அப்படி இல்லைன்னா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி இட்லி தட்டில் துணியை போட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.